ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. இன்றைக்கி 2ஆம் நாள் கிரீஸில் நிற்கிறேன் அத்தை ரெண்டு இடத்துல. ஸோ நேற்றைக்கு வந்த இடத்துல இன்றைக்கும் வந்திருக்கேன். நாங்கள் இங்கே பழமையான இடங்கள் வேண்டிய இடங்கள் வேண்டிய வாழ்கிற இடங்கள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இது வேண்டிய பழமையான கட்டுறங்கள் பாருங்கள், எல்லாம் பழசம் தான் இருக்கும் பாருங்கள். இங்கே பழைய படிகள் ஒன்று பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே அந்த முந்தின காலத்து இது அப்படியே வச்சுக்க வேண்டும். அந்த ஐட்ட இந்த நாடு அவ்வளோ பெரிய வசதியான நாடு இல்லை. பாருங்க, சின்ன சின்ன படி தான், கவனமாக வரணும். ஸோ பாருங்கள், இந்த நாட்டின் ஒரு நாட்டுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ நைஸ் வியூ. பாருங்க, இது அந்த சின்ன சின்ன வீடுகள் குடிமனைகள் இருக்குது. இதுக்கு மலைக்கு மேலே பாருங்க, சூப்பராக இருக்கு அண்ணா. ஸோ நைஸ், சின்ன சின்ன பாதையெல்லாம் இருக்குது வீடுகள். பாருங்க, இதெல்லாம் வந்து மலைக்கு மேலே உள்ள வீடுகள். கிரீஸில் வந்து மலைக்கு மேலே கட்டப்பட்ட வீடுகள். ஸோ இந்த இதழகளை போகலாம், மலைக்கு மேலே ஏறி பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக வரணும், கொஞ்சம் சறுக்கும். என்ன மக்களே, எப்படி இருக்குது இந்த இடங்கள் பார்க்க? உங்களுக்கு என்ன தோணுது பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன பாதைகளாயும் அதை வந்து வடிவாக புனரமைச்சு வச்சிருக்கணும், போகக்கூடிய மாதிரி, மக்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். இருந்தாலும் இந்த படியில் ஏறுற கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும். வேண்டாம் வந்து ஒரு கொஞ்சம் சறுக்கினாலும் கீழே விழுந்துடும். வேண்டாம் அவ்வளோத்துக்கு அந்த செங்குத்தாக ஏறுற மாதிரியான பாதையெல்லாம் கூட. ஏன்னா பழமையான நகரம் என்றபடியே அந்த நகரத்தை பெருசாக புனரமைச்சு அவங்களும் பெருசாக திருத்த மாற்றலை. ஏன்னா வந்து மாற்றினாதின்ற அந்த நாட்டின் பாரம்பரியம் போயிடுமன்றதுக்காண்டி சும்மா சீர்திருத்தி வச்சிருக்கணுமே தவிர அந்த நாட்டுக்குள்ள நீங்கள் அந்த படியில் ஏறெல்லாம் பார்த்து கவனமாக தான் ஏறணும். இந்த நாட்டுக்கண்டு அந்த சிறப்பை வந்து அப்படியே அழிக்க விரும்பலை, அதை மாற்றி அமைக்க விரும்பலை. ஏன்னா வந்து உலகிலேயே பழமையான நகரங்களில் இந்த அத்தை நகரம் உண்டு. அது வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும். 2 பக்கம் ரெஸ்டாரண்ட் பாருங்கள், 2 பக்கம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் நடுவில் படி இருக்கும், அதில் இறங்கி போக வேண்டியான். அந்த படிக்கு பக்கத்தில் எல்லாமே ரெஸ்டாரண்ட் போட்டிருப்பினோம். பார்க்க அழகாக இருக்கும். இந்த நாட்டுக்கு நிறைய சிறப்பு இருக்குது மக்களே. ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக இந்த கிரீஸ் நாட்டை சொல்லினோம். ரெண்டாவது உண்மை தான், இந்த நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நாடு வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்குது. கிரேக்க நாகரிகம் வந்து நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கு. பார்க்கவே தெரியுது அந்த நாட்டுக்கு. நீங்கள் வரைக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டின் சிறப்பும் அதன் வரலாறும் வந்து அப்படியே கண் முன்னால் இருக்குது. வந்துட்டோம் மக்களே ஷாப்பிங் ஏரியாவுக்கு. இதுதான் அத்தென் நகரின் ஷாப்பிங் ஏரியா. இங்கே பாருங்கள், பார்க்க தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான இடமா இருக்குது. நாங்கள் முதல் 2 இடத்துக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், நிறைய கடைகள், 2 பக்கம் கடைகள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஸோ மக்களே, இதுதான் வந்து பார்லிமெண்ட். பாருங்க, காட்டுறவங்களுக்கு இதுதான் பார்லிமெண்ட். இது பஸ் எல்லாம் போகுது பாருங்கள். இது வந்து பிஸியான இடம். அதனால் வந்து அந்த பார்லிமெண்ட் இருக்குது பாருங்கள், நேர பார்த்ததுக்கு பார்லிமெண்ட். வாங்க அது போய் பார்ப்போம். வெளியிலேருந்து பார்க்கலாம், உள்ளுக்கு போயிடாது. ஸோ இங்கே ஸோ பாருங்க, வாங்க போய் பார்ப்போம் என்ன உள்ளுக்கு இருக்குது. சும்மா இது வந்து இப்போ நல்ல வெதர் இருந்தபடியே மக்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் அந்த
அடிக்கடி மழை பெய்துட்டு இருக்காது. வெதர் வந்து ஒரு இதில் இருக்கும். எப்போவுமே நீங்கள் நம்ம உடுப்போட தெரியலாம். மக்களே, கிறிஸ் நாட்டின் சுற்றுலாத்துறை அவர்களின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. சுமார் 13% வருவாயை வந்து சுற்றுலாத்துறையால் வந்து ஈட்டினோம். முதலாவது சுற்றுலாத்துறை டூரிசம், அதால் வருமானம் வைக்க வருது. ரெண்டாவது வந்து ஒலிவ் ஆயில், அதாலேயும் வந்து வைக்க வருமானம் வருது. இந்த நாட்டுக்கு வருமானத்தை எடுக்கணும். மற்ற காய்கறி பழங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், அதுகளையும் வந்து அவைக்கு வந்து பயிரிடுறபடியாக அவைக்கு அதாலேயும் வருமானம் வருது. மற்ற வந்து கடல் சார்ந்த தொழில்கள், அதுகளாலேயும் வந்து அவைக்கு வருமானங்கள் ஈட்டினோம். மற்ற வந்து கப்பல் அண்ட் போக்குவரத்து, அதாலேயும் வந்து வருமானம் ஈட்டினோம். மற்ற விவசாயம், இதுதான் அந்த நாட்டின் முக்கியமான வருவாய்களில் பார்க்கப்படுது. வாங்க மேலே போய் பார்ப்போம். சுற்றி போகணும். இந்த டைமுக்கு அணிவகுத்து செய்வினோம். அங்கே போய் பார்ப்போம். நிற்கிறேன், 2 பேர் பாருங்க. மக்களை, இந்த மரியாதை வந்து இறந்து போன அந்த இராணுவ வீரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் நீத்த இராணுவ வீரர்கள் அவர்களுக்காக இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் வந்து இந்த மரியாதை செலுத்துவினோம். இந்த மரியாதைக்கு பேர் வந்து எவ்சோன் கார்ட் ஜெர்மோனி. டைமிங் ஒரே மாதிரி டைமில் அடிக்கணும். மக்களே, இந்த அணிவகுப்பு வந்து ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு அணிவகுப்பு. இது வந்து பார்க்க எங்களுக்கு வித்தியாசமான முறையிலையும் இருக்குது. இந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதாவே இந்த டைமிங், அது வந்து சும்மா பார்க்க எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவைகள் அந்த ஒரே மாதிரி ஒரே டைமில் வந்து அந்த காலையில் வைக்கிறது வந்து சரியான கடினமான விஷயம். இந்த மரியாதை வந்து அந்த நாட்டில் இறந்து போன அந்த இராணுவ வீரர்கள் தனிப்பட்ட ஒரு அளவர் வந்து இந்த நாட்டுக்கு இனம் தெரியாத ஒரு இராணுவ வீரன் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு இந்த இராணுவத்தில் இணைஞ்சு போராடி இருக்கிறார். அந்த இராணுவ வீரனுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் அந்த நாட்டுக்காக வந்து ஒரு இனம் தெரியாத நபர் வந்து அவர் போராளி தான், அந்த நாட்டுக்கு வந்து இனம் தெரியாமல் வந்து அந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடி இருக்கார். அவருடைய சமாதியத்தை வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் வந்து இராணுவ அணிவகுப்பும் அவருக்கான மரியாதையும் ஒட்டுமொத்த அந்த இராணுவ வீரர்களுக்கும் செய்கிற மரியாதையாக கருதி அந்த இராணுவ அணிவகுப்பை செய்யணும். ஸோ சாப்பிட வந்திருக்கோம். ஜெய்ப்பூர் ரெஸ்டாரண்ட், ஜெய்ப்பூர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது சாப்பாடு, நைஸாக இருக்கா அல்லது
அப்படி வேறு நாட்டு இந்தியா ஓகே எல்லா இடமும் சாப்பிட்ருக்கோம். சுவிஸ் ஜெர்மனியில் சாப்பிட்ருக்கோம், ரெஸ்டாரண்ட் ஃப்ரைபோர்க்கில் சாப்பிட்ருக்கோம். பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குது சாப்பாடை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஸோ எப்படி என்ன டிஃப்ரெண்ட் ஓகே நல்லா இருக்கா அதை உங்களுக்கு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சாப்பாடு வந்த போல் எல்லோரும் டிஃப்ரெண்ட் டைப்பில் சாப்பாடு எடுத்துருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடுண்டா வந்து சாப்பிடுங்க. ஓகே வெயிட் பண்ணுங்கள். இதுதான் மெயின் ரெஸ்டாரண்ட். மக்களே சாப்பாடு எடுத்த நாங்கள் நிறைய சாப்பாடு எடுத்த நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு எடுத்த நாங்கள் சிக்கன் டிக்கா, பட்டர் சிக்கன், சில்லி சிக்கன், பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் எடுத்தாங்க. நான் அப்படி நிறைய சாப்பாடுகள் எடுத்து நாங்கள் பெருசாக சாப்பாடு ஒரிஜினாலிட்டி இருக்கல, அந்த அதிൻ്റെ உண்மையான சாப்பாடு மாதிரி இருக்கலை. அது நாங்கள் பலமையாக சாப்பிட்ற சாப்பாட்டின் குவாலிட்டியும் இருக்கலை, அதிൻ്റെ டேஸ்ட்டும் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ சாப்பிடலாம் அந்த ப்ரைஸுக்கும் அந்த சாப்பாட்டின் குவாலிட்டிக்கும். ஸோ நாங்கள் கேட்ட மாதிரி அந்த சாப்பாடு வரவும் இல்லை. ஏண்டா என்னோடய வந்து ஸ்பைஸியாக கேட்டவை. ஸோ ஸ்பைசி என்னொன்று சொன்னால் சும்மா அந்த சில்லியை போட்டு உரைப்பாக்கி இருக்கணும், காரமாக்கி இருக்கணுமே தவிர அந்த டேஸ்ட்டை கொண்டுல சும்மா அந்த உரைப்பு மட்டும் இருந்த வழியா மற்றபடி சாப்பாடில் அந்த சுவையான சாப்பாடாக இருக்கல. மற்றபடி இந்த சிக்கன் டிக்காலாம் எடுத்து சிக்கன் டிக்கா நார்மலாக வந்து மரினேட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஒரு 4-5 மணி நேரம் அது அந்த மரினேட்டில் இருந்தால் தான் அந்த சிக்கன் டிக்காண்ட டேஸ்ட் வரும். ஸோ சும்மா உடனே நாங்கள் கேட்டோன்னு அந்த சிக்கன் டிக்காவை சும்மா மசாலாவை பூசிட்டு சும்மா கிரில் பண்ணிட்டு கொண்டது மாதிரி இருந்துச்சு. அதை விட அந்த பன்னீர் பக்கோடா எடுத்துனாங்க, பன்னீர் பக்கோடா, அதோட வந்து சிக்கன் பக்கோடாவும் எடுத்துனாங்க. அது வந்து சிக்கன் நக்கட்ஸ் மாதிரி இருந்துச்சு, சூடு மில்கையில். ஸோ அவ்வளோத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த சாப்பாடு வந்து. சும்மா நாங்கள் பசிக்கு சாப்பிட்டாங்களே தவிர அந்த ப்ரைஸும் வந்து நார்மலாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாட்டின் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கல வந்து சாப்பாட்டின் ப்ரைஸும் கூட இருக்குது, சாப்பாடு தரமாயும் இருக்கிறதில்ல. ஸோ அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த சாப்பாடு அவ்வளோத்துக்கு பெருசாக நல்லா இருக்கல. நீங்கள் சும்மா நார்மல் வேறு சும்மா சாதாரணமான சும்மா ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்குது சாப்பாடு. ஸோ இந்த பேருக்காண்டி நீங்கள் போய் சாப்பிட்றோம்னு நினச்சி போயிடாதீங்க. ஸோ எனக்கு போனது வந்து பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஸோ பிரியாணி எல்லாம் வந்து சும்மா பிரியாணி ரைஸில் சும்மா சோஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்த மாதிரி, கறி சோஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு சரியான வேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு வந்து ஒரு தடவைக்கும் அந்த ஹாப்பியாக இருக்கலை. ஸோ நாங்கள் நினச்சி போனது உண்டு, எங்களுக்கு வந்தது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கண்டா சும்மா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நிறைய சாப்பாடு எடுத்துடாதீங்க. சும்மா முதல் உங்களுக்கு பசிச்சுதான்னு சொன்னால் சும்மா 2-3 சாப்பாடு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சும்மா வேறு போனீங்கன்னா சும்மா உடனே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாங்க. என்னோட வந்து அப்படி தான் எல்லோரும் நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கல, அதால் சாப்பிட முடியாமல் போயிட்டு. நீங்கள் அப்படி உங்களுக்கு சாப்பாட விருப்பமாக இருந்த இந்தியன் சாப்பாடு முதல் 1-2 சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நீங்கள் போய் இன்னும் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சில நேரத்தில் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் சாப்பாடு. சில கிச்சனுக்கு நிற்கிறார்கள், சமைக்கிறவற்ற இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் போய் ஒரு 2-3 சாப்பாடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து நீங்கள் கூடுதலாக நீங்கள் ஆர்டர் கொடுத்து சாப்பிடலாம். மொத்தத்தில் எனக்கு இந்த சாப்பாடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ நீங்கள் போய் சாப்பிட விரும்பினா ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்தனில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட், போய் சாப்பிட்டு பாருங்கள். 2 பக்கமும் ஃபுல்லாக எல்லா இடம் ரெஸ்டாரண்ட் தானே ஃபுல்லாக சூப்பராக இருக்கலாம். இது வந்து இப்போ இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். நம்ம சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம இப்போ மற்ற நாடுகளில் இப்போதைக்கு வந்து இப்போ யூரோப்பாவில் இப்போ சுவிஸ், ஜெர்மன் எல்லாம் வந்து 6:30 ஒரு 10 பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிடுவேன். இங்கே வந்து ஒரு 8 மணி பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஸோ லேட்டாக தான் சாப்பிட்றேன். இங்கே ஸ்பெயின் அப்படியே நாடெல்லாம் வந்து லேட்டாக தான் சாப்பிட தொடங்க வேணும். அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படி தான் லேட்டாக தான் சாப்பிடுவேணும். கடையில் திறக்குது. இன்றைக்கு 3ஆம் நாள் அத்தேனில் நிற்கிறேன். ஸோ நாளைக்கு இன்றைக்கு கடைசி நாள். ஸோ நீங்கள் இப்போ அத்தேன் சிட்டி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாள் வடிவாக காணும். ஸோ ரிலாக்ஸாக பார்த்துட்டு சிட்டிக்கு நிற்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கார் ரெண்ட் பண்ணால் நான் பெருசாக சிட்டிக்கு நிற்கிறபடியே பெருசாக கார் தேவைப்படாது. ஸோ இங்கே பார்க்கிங் சரியான எக்ஸ்பென்சிவ். எல்லாம் அந்த கார் பார்க்கிங் சைட்டில் இடையிலாது. அவைகிட்ட கொண்டு காரை கொடுத்தீங்கன்னா கீயை கொடுக்கணும். அதை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கிங் சரியான இடைஞ்சல், சின்ன பார்க்கிங்கள். ஸோ அவை வந்து ஒரு பெரிய ஒரு பார்க்கிங்கை வச்சுருப்பினோம். ஆனால் அதுக்குள்ள வந்து நிறைய காரை விடுவினோம். ஸோ நீங்களே பார்க் பண்ணிவிட்டு நீங்களே செல்ஃப் பார்க் பண்ணிவிட்டு போட வரையில் அதில் வந்து அவைகிட்ட தான் கீ கொடுக்கணும். நீங்கள் கீயை கொடுத்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு கார் நம்பர் அடித்து ஒரு டிக்கெட் தருவினோம். அதை திருப்பி கொண்டு கொடுக்கல வந்து காரை எடுத்து வந்து உங்களுக்கு தருவினோம். ஸோ இங்கே அதுதான் சிஸ்டம். ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நீங்களாக பார்க் பண்ணிவிட்டு வேறு இல்லாது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் மாட்டவே. ஸோ நான் எளியாக சாப்பிட்டபடியாக நான் பசிக்கல. அதை சாப்பிட்றேன். நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வாரேன். ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாக்கள். இதில் தான் காரை பார்க் பண்ணிவிட்டு போனாங்க. நம்மளை மெயின் ரோட்டில் போய் பார்ப்போம். அதெல்லாம் அப்போ பார்த்த வேணாம் நிறையா. நல்லா இருக்குது. வித்தியாசமான இங்கே ஆர்கிடெக்ட் இதில் பழைய கட்டுறங்கள்லாம் இங்கே கூட இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் வந்தது. இங்கே க்ரீஸ் எல்லாம் வந்து அவையில் வந்து அதில் வந்து பெருசாக காசு கவர்மெண்ட்டை பெருசாக இல்லை. டூரிஸ்ட்டை நம்பி தான் இந்த இடங்கள் இருக்குது. டூரிஸ்ட் இல்லைன்னா இங்கே கஷ்டம். டூரிஸ்ட் தான் மெயினாக கவர் பண்ணிடுறேன். டூரிஸ்டிൻ്റെ வருமானம் டூரிஸ்டிൻ്റെ வருகை இல்லாட்டி இந்த நாடு கஷ்டம். இந்த நாடு கூட ஐலண்ட் இருக்குது. இந்த ஐலண்டில் வர்ற காசை வச்சு தான் இந்த நாட்டை டெவலப் எல்லாம் இருக்குது. ஸோ சுற்றுலா பயணிகள் இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் இந்த நாடுகள் டெவலப்மெண்ட்டுக்கு. Hi. It's possible to pay with card? Yes, pay with card. One cappuccino, please. Sugar? Yeah, with sugar. With sugar. Little bit medium? Little bit. Medium, okay. Ένα cappuccino medium. Και φίλους μας εκεί τι είναι. That's all? Only cappuccino? That's all, yeah. Okay. Ναι. Τι είναι. Τους θέλετε κάτι άλλο? Όχι. It's okay.
சின்ன ஒரு காஃபி கடையில் காப்பிச்சினோ நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பெட்டி கடையில் காஃபி இது பண்ணுறது நல்லா இருக்கும் இங்கே. ஸோ நல்ல காஃபி மிஷின் இருக்கிற வண்டியாக பார்த்தேன் நான். நல்ல காஃபி மிஷின். ஸோ பார்க்க குடிக்கும் மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் ஸோ மச். வாவ், அது இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காஃபி வண்டி அது இந்த பிரான்ச்சில் வண்டி குடிச்சு பார்த்தினாங்க காப்பிச்சினோ. ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ சில நேரங்களில் நாங்கள் வந்து சின்ன சின்ன கடையில் வந்து அவைக்கு பிஸ்னஸும் இருக்குது. ஸோ அதுன்ற ஸோ இது வந்து மெயினாக வந்து காஃபி தான் வேண்ட மெயின் பிஸ்னஸ். காஃபி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த டேக் அந்த கப் இருக்குல்ல சரியான குவாலிட்டின்னு வரணும். அவ்வளோ நல்ல ரஃப்பாக இருக்குது. இந்த நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு போகலாம். நீங்கள் அந்த ஹேரியன் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸி. ஸோ சில விஷயங்கள் வந்து எல்லாமே அப்படி இந்த ரிவ்யூ பார்த்து போய் அது பண்ணுறது பார்க்க சில நேரங்களில் வந்து இப்படியான விஷயங்கள் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் த வேயில் சில விஷயங்கள் செய்வீங்களா, அது இன்னும் கொஞ்சம் கூட இதாக இருக்குது. ஸோ கப்புச்சினோ நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது.